ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேயே ஒரு வேலையும் இல்லை. என்னடா ஸ்கூல் இல்லைன்னு கேட்குதோமா? ஸ்கூல் உண்டு, ஆனால் ஒரு வேலையுமே இல்லை. நேற்று வச்ச காய்ச்சக்கறி அப்படியே இருக்கி, சாப்பிடவும் இல்லை. இது பண்ணி அப்படியே இருக்கி இன்றைக்கி காலையில் மதியம் அதுதான் ஸ்கூலுக்கு லஞ்ச் ஆட்டு கொடுத்துடணும். இல்லை அது சோறை தாளித்து கொடுத்து முட்டையும் பொரித்து மீனையும் பொரித்து கொடுத்துட வேண்டியதான். இன்னைக்கு காலையில் ஒரு எனர்ஜி ஜூஸ் குடிச்சலாம். இந்த ஜூஸ் பூசணிக்காய் ஜூஸ் மாதிரி ஜூஸு. இது குடிச்சேன்னு சொன்னா நம்ம இந்த வயிறும் குறையும். அப்புறம் எந்த மன அழுத்தம் இருந்தாலும் அது கொஞ்சம் இதாகும். அப்புறம் என்னதெல்லாம் இதில் நிறைய இருக்கு. இந்த ஜூஸில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இந்த ஜூஸில் இருக்கு. இன்றைக்கி பூசணிக்காய் ஜூஸ் காலையில் குடிச்சு பார்க்கலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சலான்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைமு இனி இது பண்ண வச்சிருக்கி. சரி, இதை குடிக்கலாம். தொண்டைக்குள்ளே போடல. எப்படி குடிச்சேன்னு சொன்னா, மூக்கை பொத்திட்டு உள்ள விட வேண்டியதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் குடித்தேன். அப்படி இல்லை, வெள்ளரிக்காய் ஜூஸ் ஒரு வாரமாக குடிச்சேன்னு தான் நினச்சேன். இதுவும் குளிர்ச்சி தான், அதனால் குடித்தா பிரச்சனை இல்லை. ஜூஸ் எப்படியோ குடித்தாச்சு. ஜூஸ் குடித்தான்னு சொன்னா நமக்கு உடம்புக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. ஸ்கின்னு முகப்பறையெல்லாம் போகும். நீங்களும் வீட்டில் ஜூஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் குடிங்க, சரியா? நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், ஆனால் ஒரு வாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மாதக்கணக்கில் குடிச்சாமல் இப்போ அடுத்து நேரத்துலேருந்து தொடங்குறீங்க. இப்போ நம்ம வேலை பார்க்கலாம். சோறு பொங்கியாச்சு. அடுத்து மீனை பொரிச்சுண்டு, நேற்றுக்குள்ள மீன் இருக்குல்ல அதை பொரிச்சணும். பொரிச்சிட்டு குழம்பும் இருக்கி. நேற்றுக்குள்ள மீன் ஒரு மீன் மிச்சம். குழம்பு இருக்கி. குழம்பை சூடாக்கணும். ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சூடாக்கணும். மிது சோறு தாழ்ச்சவா? மீன் குழம்பு வச்சவா? நேற்றுள்ளது தாழ்ச்சேனும் நினைச்சேன். அதான் சொல்லுவான்னு சொல்லி அவங்களுக்கும் மீனுக்கும் தூரம்ல, அதனாலன்னு சொல்லிட்டு குழம்பு எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து சோறை தாளிச்சணுமா நல்லா. நான் எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வீட்டில் கொடுப்பேன், ஸ்கூலுக்கு கொடுத்துட மாட்டேன். இது சோறை தாளித்து தான் கொடுத்துடுவேன். இப்போ தாளிச்சணுமா சோறை. இப்போ நீ இந்த கறியெல்லாம் மீதி தான் இருக்கும். 2 நாள் கழிச்சு நாளைக்கு இன்னும் நாளைக்கு தூர தட்டணும். சோறை தாளிச்சதுக்கு நம்ம வத்தல், புளி, உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு சோறு தாளிச்சதுக்கு புளி சாதம் செஞ்சாச்சு. அப்புறம் மீன் பொரிஞ்சுருக்கு. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இப்போ லஞ்ச் வச்சலாம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு காலையில் சோறு தான் கொடுக்கணும். என்ன சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். விசேஷமாக எதுவும் வேலை பண்ணல. மீனும் முட்டையும் தான் பொரிச்சிருக்கு. சோறு தாளித்து வச்சிருக்கு. அப்புறம் நேற்று உள்ள குழம்பு, வெள்ளை ரைஸு, அதுக்கப்புறம் முட்டை, மீன். இப்போ சாப்பாடு வைக்கலாம். லெமன் சாதம் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு மீன். இந்த மீன் வச்சுட்டா உனக்கு இதை மிதுசு வச்சலாம். ஆளுக்கு ஒரு முட்டை. இனி மூட வச்சுட்டு 2 பேரும் சாப்பாடை கொடுத்துட்டு ஸ்கூல் கூட வேண்டியதான். ஒருத்தனுக்கு புளி சாதம் வேண்டாமா, கறி வச்சு சோறு கொடுக்கணுமா. 2 வேலை சாப்பாடு கொடுத்துட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வரேன். இப்போ 2 பேரையும் ஸ்கூல் கூப்பிட்டு வந்தியாச்சு.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் வீட்டில் என்னன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? பாய் பாய்.